ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங்லேருந்தே vlog எடுத்திருக்கிறேன். ஆக்சுவலாக நேற்று ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரப்போ வந்து இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்தியன் ஷாப்புக்கு போயிருந்தாங்க. ஸோ அப்போது இது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் கிழங்கு வாங்கி நிறைய வாட்டி ஏமாந்துருக்கோம். வாங்கிட்டு நான் பார்க்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கும். வாங்கிட்டு வந்து கட் பண்ணுறப்போ உள்ள லைனாக பிளாக் கலர் லைன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ண முடியாமலே போயிருக்குது. அதனால் இந்த வாட்டியும் எப்படி இருக்குமோன்ற வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ தான் லோடும் வந்ததுன்னு சொன்னாங்க. அதனால ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கினேன்னு சொன்னாங்க. இந்த ஒரு கிழங்குமே 3 பவுண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. 3 பவுண்ட்ஸ் நம்ம ஒரு காசுக்கு 300 சம்திங் ருபீஸ் அந்த மாதிரி வரும். அதனால் அவங்களுக்கு 1 வாங்கவா 2 வாங்கவான்ற மாதிரி இருந்து, ஏன்னா நிறைய வாட்டி ஏமாந்துருக்கோம். வாங்கிட்டு அப்படியே தூர போடுற மாதிரி இருந்திருக்குது. அதனால் இன்றைக்கி ஒரு கிழங்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கட் பண்ணப்பவும் உள்ளவே நல்லாவே இருந்துச்சு. ஒயிட்டாகவே தான் இருந்துச்சு. அதனாலவே எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஸோ நம்ம லேட் பண்ண வேண்டாம், இன்றைக்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வேக வச்சிட்ருக்கிறேன். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க, நம்மளும் பசங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கிறேன். இது வந்து குக்கரில் வச்சுட்டேன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக பிரியாணி பண்ணலான்னு தான் இருக்கிறேன். பசங்க எல்லாருமே இன்றைக்கி லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க. பசங்களுக்கு 2 பேருமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி 2 பேருமே ஸ்கூல் லஞ்ச் இல்லை. ஸோ அப்புறம் அவங்களுக்கும் ஆஃபீஸ் இருக்குது, அவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் இன்றைக்கி பிரியாணி வச்சிடலான்னு பிளானு. அதோட சேர்ந்து கிழங்கு வேக வச்சுட்டு அதுவும் கொடுத்துடணும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆக்சுவலி மாவு அரைச்சிட்டேன். மாவு சூப்பராக வந்துருந்துச்சு, புளிச்சிருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சிடலாம். கிழங்கும் கட் பண்ணிவிட்டேன். இனி அப்படியே வேக வச்சிட்டோன்னா அது ரெடி ஆகிட்ருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு பிரியாணிக்கு எல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த வாட்டி ஏமாறலை, கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு உடனே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு இது. வாஷ் பண்ணிட்டேன். இனி குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துடலாம். இது இருக்கட்டும். இங்கே வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஸோ அரிசி ஊற வச்சிடலாம். இன்றைக்கி எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறனால 3 கப்பு வைக்கிறேன். ஒன் பாட்டில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் வச்சிடலாம் தான். அவங்களுக்கும் இன்றைக்கி சீக்கிரம் போகணும் ஆஃபீஸ்க்கு. ஸோ டைம் இருக்காது. இதை வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். இங்கே மஷ்ரூமாக இருந்துச்சு. இனி அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே பிரியாணி பண்ணிட வேண்டியதுதான். ஆக்சுவலாக பசங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி பிடிக்கவே செய்ய, மஷ்ரூமே பிடிக்காது. இவங்களுக்குமே மஷ்ரூம் பிடிக்காது. எப்போ மஷ்ரூம் சாப்பிடுவாங்க இவங்க. அதனால அவங்க ஓகே மஷ்ரூம் பிரியாணி பண்ணுன்னு சொன்னாங்க. பசங்க 2 பேருமே மஷ்ரூம் பிரியாணினா எனக்கு வேண்டாம், வெறுமனே ரைஸ், பிரியாணிலேருந்து ரைஸ் மட்டும் வைங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சாப்பிட்டுட்டுமே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறப்போ அவங்களுக்கு சாப்பிட முடிஞ்ச அளவு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பார்க்கலாம். எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு இனி ஆனியன்லாம் கட் பண்ணணும். அதுக்குள்ளேயே டைமும் ஆகிட்டே இருக்குது.
இங்கே கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் தண்ணியை வடிச்சிட்டு சர்விங் பவுலில் எடுத்து வச்சிடலாம். எடுத்து நம்மளுக்கு குக்கர் வேணும், அதுக்காக தான். அங்கே நான் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் தான் கட் பண்ணணும். தக்காளியும் கட் பண்ணணும். இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் வச்சிடலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவங்களே இப்போ ரெடியாகி வந்துடுவாங்க. நான் லேட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக இன்றைக்கி. மாவு ஆக்சுவலாக இன்றைக்கி நேற்று தான் அரைச்சி வச்சேன். இன்றைக்கி அழகாக புளிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி இட்லி வச்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கு அதுவும் ஒரு ஹாப்பி ஆகி போச்சு இன்றைக்கி. இல்லைன்னா மாவு ரெடி ஆகலைன்னா கிழங்கு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நல்லா இருந்துச்சு மாவு. ஸோ அதனால் ஓகே. இங்கே வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். கூடவே அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே அங்கே இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன்னா அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி லேட் ஆனனால இட்லி வித் பொடி தான் கொஞ்சம் சாப்பிட சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும். அவங்களும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. இங்கே இட்லியும் வச்சுட்டேன். கொஞ்சம் லேட் ஆனதுனால அவங்க தக்காளி கட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டேன். அதோடு சேர்ந்து தக்காளியும் போட்டாச்சு. இங்கே இப்போ விடியவே மாட்டேங்குதா. மார்னிங் நான் எந்திரிச்சு வரப்போவும் அப்படியே இருட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. 7:30 ஆகும்போது அப்படியே அந்த மாதிரி இருக்குது. எப்படி டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபாஸ்ட்டாக போயிடுது. அதுக்குள்ளே அவங்களும் கிளம்பி வந்துடுவாங்க. ஐயோ டைம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆகுது. இப்போது இந்த சில்லி பவுடர் எல்லாமே போட்டுட்டேன். மசாலா, கரம் மசாலா, அப்புறமா சில்லி பவுடர் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கூடவே மஷ்ரூமும் போட்டுட்டேன். ஆக்சுவலாக ரைஸ் போடுறப்போ வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதுவும் போட்டாச்சு. இனி இது க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். இங்கே இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இனி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன்னா அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே பிரியாணி ரெடி ஆயிரும். பேக் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா தான் வச்சுருக்கிறேன். அவங்களும் சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இட்லி வித் இட்லி பொடி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்படி இங்கே பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன்.
பிரியாணி கூடவே கிழங்கு கொஞ்சம் வச்சேன். அப்புறமா ஆனியன் ரைத்தா, அப்புறம் ஆஸ் யூஷுவல் கேரட்டும். இந்த குட்டி பாக்ஸில் தான் ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். அவங்க தான் கேரட் கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அவங்களுக்கும் பேக் பண்ணியாச்சு. அவங்களுக்கும் பாய் சொல்லிட்டு வந்து இனி பசங்களை எந்திக்க வச்சு அவங்கள கிளப்பணும் ஸ்கூலுக்கு. பசங்களை கிளம்ப வச்சுட்டே நான் இங்கே வந்து பசங்களுக்கு பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவங்களையும் குளிக்க வச்சுட்டு வந்துட்டேன். சின்னதை பெருசு அவளே பண்ணிப்பா. நம்மளுக்கு சின்னதை மட்டும் நம்ம தான் பார்க்கணும். ரெண்டு பேருக்குமே மஷ்ரூம் பிரியாணி தான் வச்சுருக்கேன். ரெண்டு பேருக்கும் பிடிக்காது, பட் சாப்பிட்டுன்னு வச்சுருக்கேன். கூடவே கேரட் குக்கம்பர் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் தான். ஸ்நாக்ஸுக்கும் ஆப்பிள் கட் பண்ணி வச்சாச்சு. அப்படியெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கவே சின்னதும் ட்ரெஸ் அப் பண்ணிட்டு வந்துட்டா. அவளுக்கு இனி டைட்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டேன்னா அவளை சாப்பிட ஆரம்பிச்சிருவா பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்படியே எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாச்சு. பெருசு இன்னும் ரெடியாகி வரல, சின்னது மட்டும் தான் ரெடி ஆகிட்டு வந்திருக்கா. ஸோ அவள் சாப்பிட்டுட்டு இருக்கவே அவளும் வருவா இப்போது. பெருசும் ரெடியாகி வந்தாச்சு. ஆல்ரெடி டைமும் ஆகிட்டே இருக்குது. இனி நான் லஞ்ச் பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டேன்னா கிளம்ப வேண்டியதான். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இனி நானும் போய் கிளம்பிட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே பசங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அப்புறம் அவங்களும் ரெடி பண்ணி விட்டுட்டேன்னா நானும் கிளம்பி வரவே கரெக்டாக இருக்கும் டைமு. நானும் ரெடி ஆகிக்கிட்டேன். இப்போ இனி சின்னதுக்கெல்லாம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி விட்டாச்சுன்னா டைமும் ஆகிட்டு ஆல்ரெடி. இன்னும் 5 மினிட்ஸ் என்னவோ தான் இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக எனக்கு கிளம்ப வேண்டியதான்.
டெய்லி மார்னிங் இப்படி தான் கரெக்ட் டைமுக்கு தான் போய் செய்கிற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு இப்போ குளிராக இருக்கனால எந்திக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்குமே அப்படி தான் இருக்குது. என்ன சொல்ல முடியும், அவங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்திரிச்சு லேட்டாகி தான் போகிறது. லேட்டாகினா கரெக்ட் டைமில் போய் செய்கிற மாதிரி இருக்கும். 2 பேருமே அந்த மாதிரி தான் ஆன் டைமில் போய் சேருவோம். அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தான் இருக்கும் மார்னிங்லேருந்து. லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு உள்ள அவங்க கிளாஸ் ரூம் போகக்கூடிய கேட்டே க்ளோஸ் ஆயிரும். அப்புறம் நம்ம போய் ஆஃபீஸ் ரூமில் பேசி அப்படி தான் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அவசரமாக ஓடி போய் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். பெருசாக சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு. அப்படியே எங்கள் சின்னதோட பேக்கில் வந்து அவளோட ஹோம்ஒர்க் நோட், இன்றைக்கி வெனஸ்டே அவளுக்கு ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு டேக்கு ஒன்று இருக்கும் ஹோம்ஒர்க்கு, அப்புறமா ரீடிங் ரெக்கார்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க் வைக்கிற டே. ஸோ அதெல்லாமே பெருசு பேக் பண்ணிகிட்டு இருந்தா சின்னதுக்கு. ஏன்னா நானும் கிளம்பிட்டு இருந்தேன். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இனி அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, இனி நாங்களும் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.